ஹலோ எவ்ரிவன், என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றேங்க. ஸோ என்னோட ஓப்பனிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 24,412 நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 24,400 கால் அண்ட் புட்டுக்கான பிஇபி லெவல் வந்து செக் பண்றோம். ஸோ இன்கேஸ் கால் ஆப்ஷன் அவனோட பிஇபி லெவல் 82.1 அப்படின்ற பிஇபி லெவல் வந்து சஸ்டைன் பண்றோம் அப்படின்னா ஸோ 400ல இருந்து ஃபர்தரா மார்க்கெட் வந்து பை ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 24,000 கால் புட் வந்து எடுத்துப்போம். 24,000 கால் பார்த்தீங்க அப்படின்னா 920 கேண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா அவனோட பிஇபியை லூஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். 925க்கு அதை விட பிலோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எவ்வளவு பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பிலோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த லெவலுக்கு மேலே போயிருக்கணும். பட் போனோம்னா அப்படின்னா கிடையாது. ஸோ 920க்கு அவனும் பிலோல தான் இருக்கான். 925க்கு அவனும் எவ்வளோ பாயிண்ட் பிலோல இருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் வந்து பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ ரெண்டு ப்ரீமியமே வந்து வீக்காக தான் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. இப்போ அது மட்டும் இல்லை, நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து நம்ம குரூப்ல கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி வந்து சைட் வேஸ் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ நான் 10 மணி 10 நிமிஷத்துக்கு நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ அடுத்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஸோ பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா எக்ஸாக்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடும். பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷனல் ரிவர்சல் சினாரியோ வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது இங்கே வந்து நமக்கு ஸ்டாக் வந்து நடந்திருக்கு. ஸோ டிமாண்டுக்கு வந்து வந்திருக்கான். ஸோ அந்த டிமாண்டை டேப் பண்ணி ஸோ லாஸ்ட் டே வந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சாக் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான சாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டிமாண்டை டேப் பண்ணதுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த டிமாண்டை வந்து ஆல்ரெடி டேப் பண்ணி ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ் ஸ்டாக் ஒன் மோர் ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஓகேங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ எல்லாம் ஃபுல்லாக வந்து நேற்றே ஸ்வீப் அடித்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த மூவ் வந்து நேற்றே நடந்திருக்க வேண்டியது எதிர்பார்த்தது. ஓகேங்களா? ஸோ நடக்கல. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லோவர் ஸ்வீப் அடிச்சுட்டு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த பிளாக்குக்கு ப்ராப்பரான இம்பேலன்ஸோட இன்னைக்கு கேப் அப் பண்ணி கொடுக்கும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆச்சு இம்பேலன்ஸோட. ஓகேங்களா? அப்போ இந்த பிளாக் வந்து வேலிட் அப்படின்னா ஸோ இட்ஸ் ஹைலி வேலிட். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து இங்க இருக்க இம்பேலன்ஸுக்கு ரியாக்ஷன் கொடுத்து தான் அந்த கரெக்ஷன் வந்து வந்துருந்தான். ஓகேங்களா? கரெக்ஷன் வந்தது. கரெக்ஷன்னா அப்சல்யூட்லி கரெக்ஷன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து பிளாக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அது பிளாக் கிடையாது, ஜஸ்ட் இம்பேலன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து மூவ் பண்ணிவிடும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வந்து பை ஆகிறோம்னா நெக்ஸ்ட் மேலே தான் போகணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து ஸோ இண்டிசிஷன் கேண்டில் ஸோ 50% எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ 50% ஒன்று டேப் ஆகிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரி போட போகிறோம். சிம்பிளுங்க. ஓகேங்களா? ஸோ டார்கெட் ப்ரீவியஸ் ஹை சிம்பிளாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஹைன்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பை சைடு லிக்விடிட்டி, பை சைடில் இருக்க லிக்விடிட்டி அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:15. ஸோ இல்லைங்க, ஸோ நீங்கள் எப்படி இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க இதுதான் டார்கெட் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க இம்பேலன்ஸ் வேறு எதுவுமே இம்பேலன்ஸ் கிடையாது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் எல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் எங்கே இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் இம்பேலன்ஸ். ஓகேங்களா? வேற எங்கே வந்து இம்பேலன்ஸே கிடையாது. ஸோ இதை தான் வந்து நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை டார்கெட் பண்ணியிருக்கீங்க பார்ஷல் எடுத்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:29 வந்து நமக்கு ஹியூஜ் ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே எதுவுமே நமக்கு டிமாண்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து லிக்விடிட்டி தான். ஸோ லிக்விடிட்டி ஃபார்மேஷன் தான் அப்படின்னும் போது மார்க்கெட் அங்கே தான் போகணும். ஓகேங்களா? ஸோ லைக்லி வந்து நமக்கு ஒரு சேனல் மாதிரி வரும். ஓகேங்களா? வேறு எங்கே போனோம் அப்படின்னா அங்கே தான் போகணும். ஸோ இது நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில்
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.5 ஆர் 6 மினிட் ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:36க்கு நம்ம வந்து குரூப்ல வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் டெலிகிராம் குரூப்ல இல்லை அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 1:13 ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சு பை சைட் லிக்விட் டார்கெட் பண்ணும்போது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் 1:29 முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:29 வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இன்கேஸ் வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ரேஞ்ச் வந்து வரணுங்க. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணிட்டு வரணும். ஸோ நிஃப்டிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சைட்வேஸ் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண ஒன்று தான். சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ லைக்லி இது இந்த மாதிரி வரும் புல்லிஷ் பிளாக் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் இங்கே தான் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போகிறோன்னா அப்படி இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டி வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா டே சார்ட் எடுக்கிறோம். டே சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது சாக்கு இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் ஒன்று நடக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வரணுங்க. ஓகேங்களா? ஸோ செல் சைடு வருது அப்படின்னா மேக்ஸிமம் 24,186 வரைக்கும் வரணும். அங்கே வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் ஹைலி வேலிடான ரிவர்சலாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஒரு பிளாக் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமோட ஒரு பேஸ் கேண்டில். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஆனால் இட்ஸ் ஹைலி வேலிட் தான். இது வந்து ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுன்னா லைக்லி அந்த பிளாக்குக்கு வரதுக்கு தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து வரும். கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? டிமாண்டை தொடும்போதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாஸ்ட் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 24,400 500 அந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் வந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு இதை தொட்டு சாக் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இமிடியேட் சப்ளையாக இருக்கும், ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டுறோம் அப்படின்னும் போது இந்த ரேஞ்ச் வந்து உங்களோட மேக்ஸிமம் பைசி டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றும் சைட்வேஸ், இன்னைக்கும் சைட்வேஸ், நாளைக்கும் ப்ராபப்ளி இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றத ஆப்ஷன் டேட்டா வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். வித் இந்த டிமாண்டை டேப் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.